வெல்கம் பேக் டு அவர் சேனல். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, எங்கே பார்த்தாலும் வெயில் கொளுத்திட்டு இருக்குது. அதுக்கு சூப்பராக சில்லுன்னு வீட்டிலே குல்ஃபி எப்படி பண்ணலான்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி கேசி பால் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சமான எந்த பால்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கே இந்த 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் பாலாக வற்ற வைக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாம் எத்தனையோ வாட்டி குல்ஃபியை வாழ்க்கையில் சாப்பிட்ருப்போம், வெளியே சாப்பிட்ருப்போம், ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், ரோட் சைடில் சாப்பிட்ருப்போம். பட் அதிலலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது பேக்கெட் குல்ஃபீஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. வெளியே ஸ்ட்ரீட்ஸில் விற்கிற குல்ஃபீஸில் என்ன பால் என்ன தண்ணி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு ஹைஜீனிக்காக ஹோம்மேடாக எப்படி குல்ஃபி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குல்ஃபியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்களே அதில் நம்ம ஆட் பண்ணுற நட்ஸு தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் பாதாமும் பிஸ்தாஸும் எடுத்திருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பால் 1 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். இந்த பால் வற்றிட்டு இருக்க கேப்பில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஸ்பூன் மில்க் மெய்ட், 2 ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான அதர் இன்க்ரீடியன்ட். வீட்டில் மில்க் மெய்ட் இல்லைனா கவலையே வேண்டாம். 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுற இடத்துல 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அந்த ஹீட்டிங் ப்ராசஸை நம்ம நிப்பாட்டணும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசிங் ப்ராசஸ்க்குள்ளே தான் இறங்கணும். அதுக்கு உங்ககிட்ட மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை கூட நீங்கள் மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.